இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு ரொம்ப சோகமான செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் சரியாயிரும் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் நம்ம உட்காந்துருக்கோம். இதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வெயிட் வச்சுட்டு இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மூட நம்பிக்கை. நல்ல இது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இதோட பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும் இந்த வெயிட்டு குறைஞ்சிரும், நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும் சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், நடைபயிற்சி மட்டும் பண்ணால் இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம். நல்லா கேட்டுக்கிடுங்க சரியா? 1 கிலோமீட்டர் நம்ம நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மேட்சுக்கும் என்ன பண்ண முடியாது, பண்ண கண்டிப்பாக முடியாது. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ ரொம்ப ஃபேமஸ். வெந்தயம், ஆவாரம்பூ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ நிறைய பேர் 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், ஆவாரம்பூ, இதெல்லாம் நல்லதுதான். நல்லா கேட்டுக்கிடுங்க. அது ஏன்னு மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தோட படித்து பாருங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி தான் என்னது? இன்சுலின். ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இது சரியாயிடுச்சுன்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்தலாம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்டே டியூன்.